உங்களுக்கு 4 சைடு கேமரா கவர் 4 சைடு கேமரா போட்டு விட்டுரும் ப்ரோ. உங்களுக்கு ஃபுல் வியூ கவர் ஆயிரும். மேல டாப் வியூ வந்துரும். நீங்க இது கால்குலேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இல்ல. சரிங்களா? இதுல என்ன எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இதோட முடியல. இன்னும் வந்து சப் எல்லாம் இருக்கு. சப் பாத்தீங்கன்னா அண்டர் சீட் சப் இருக்கு. பின்ன ஆம்பிளிஃபையர் சப் தனியா போட்டுக்கலாம். இம்பிள்ட் சப் அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரவங்களுக்கு இம்பிள்ட் சப் கொடுத்துடலாம் ப்ரோ. சின்ன வண்டிக்குலாம் பாத்தீங்கன்னா பேஸ் தான் பக்காவா இருக்கும் அதெல்லாம் போட்டீங்கன்னா. பின்ன அதுக்கப்புறம் கோஎக்ஸ்எல் ஸ்பெக்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு பிராண்ட் வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுல வந்து இப்ப பட்ஜெட் வைஸா என்ன பிராண்ட் பாக்கலாம் ப்ரோ? பட்ஜெட் வைஸா பாக்குற மாதிரி நம்ம மட்டும் ஒரு உதாரணத்துக்கு D-Trek இந்த பிராண்ட் இருக்கு வரும் ப்ரோ. இந்த D-Trekங்கிற பிராண்ட் பாத்துக்கலாம். அப்புறம் இந்த வேல்டெக் எல்லாமே 1 இயர் வாரண்டி இருக்கு ப்ரோ. இந்த பால்பட் உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு பிராண்ட்னு. பின்ன பைனியர் சோனி மியூசிக் சிஸ்டம் நீங்க போனாலே மேக்ஸிமம் பைனியர் சோனில தான் இது பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு ஒரிஜினாலிட்டியிலே வந்து மட்டும் லுக் வைஸ் பண்ணணும் அப்படிங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் லிப்பு பம்பர் லிப்பு பின்னாடி டிஃப்யூசர் இதெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டி வண்டி ஒரிஜினல் பாடி கிட்லயே பண்ற மாதிரி இருக்கும். இது பின்னாடி பேட்மேன் ஸ்பாய்லரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இதுல வந்து மட்டும் அவங்க வந்து ஒரிஜினாலிட்டி எனக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண ஐடியா இல்ல, வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், லுக் எனக்கு அந்த லுக் வேணும்னாங்களா இதெல்லாம் போய்க்கலாம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நம்ம ட்ரை ஸ்டைல இருந்து ஆசிக் பேசுறேன். நம்ம கடையில பெண்ணு அக்சரிஸ் என்னென்ன காருக்கு வேண்டியது என்னென்னலாம் அந்த மட்டும் டீடைல்ஸ்ல அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஷாப் கரெக்டா கோயம்புத்தூர் எந்த லொகேஷன்ல இருக்கு ப்ரோ? கோயம்புத்தூர்ல நம்ம ஷாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கரும்புக்கடைங்கிற ஏரியால இருக்கு. கரும்புக்கடை மெயின் ரோட்ல இருக்கு நம்ம ஷாப். நீங்க டவுட்னா நீங்க கூகுள் லொகேஷன் அடிச்சாலுமே கோயம்புத்தூர் டிரைவ்ஷன் அடிச்சாலும் வந்துடும் லொகேஷன். ஓகே ப்ரோ. இப்போ காருக்கு தேவையான என்னென்ன அக்சரிஸ் பண்ணிருக்கீங்க? ப்ரோ காருக்கு தேவையான A to Z எல்லாமே நம்ம பாக்குறோம் ப்ரோ. நீங்க மினிமம் எடுத்து அலைவில இருந்து ஆண்ட்ராய்டு இருந்து ஸ்பீக்கர் ஃப்ளோர் மேட்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து A to Z எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒர்க்கை நீங்க பாக்கணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி ஐடி டேக் பண்ணிவிடுங்க. அது போல நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அதுல இருக்கும் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்கறோம்? ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆண்ட்ராய்டு போயிடலாம் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு நம்ம வந்து 4000 ஸ்டார்டிங் இருக்கு ப்ரோ. அது ஆண்ட்ராய்டு பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு நம்ம 16 பிராண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், வெரைட்டில பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. எல்லா கடையில வாரண்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அது பண்றதுல நம்ம பொருளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அந்த நம்ம பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ ஆண்ட்ராய்டு செட் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு வருது ப்ரோ? அதான் ப்ரோ 4000 ஸ்டார்டிங் ப்ரோ. ஓகே ப்ரோ. 4000 ஸ்டார்டிங். ஆமா ப்ரோ. ஓகே. இப்போ என்னென்ன பிராண்டட் இருக்கு ப்ரோ நம்மள்ட்ட? ப்ரோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த நாக்மச்சிக்கு நல்ல பிராண்ட் இருக்கு. பின்ன கோல்டு ஃபினிஷ், பின்ன வூல்ஃப், டைமண்ட் பாத்தீங்கன்னா 2-3 வெரைட்டி வச்சிருக்கேன். ஆக்சிஸ்ல வச்சிருக்கேன். பின்ன பால்பண்ட், உங்களுக்கு ப்ளூ ஜோன், ஆக்சிஸ் எல்லா பிராண்ட் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. எல்லா பிராண்ட் பண்ணிக்கலாம். 16 பிராண்ட் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ 4000 இப்போ பேசிக் பிரைஸ். சோ அதுல இருந்து அதுக்கப்புறம் என்னென்ன பிரைஸ் கேட்டகரி ப்ரோ? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8, 6, 10 ஒவ்வொரு ரேஞ்சுக்கு மாறும் ப்ரோ. அவங்க போடுற அவங்களோட வெரைட்டியை பொறுத்து அவங்களோட ஸ்பெசிபிக்க பொறுத்து இருக்கு இதுல. சரி ஓகே ப்ரோ. இப்போ ஆண்ட்ராய்ட்ஸ் ஒரு பட்ஜெட் ஆகும், நல்ல ஒரு குவாலிட்டி ஆகும், என்ன செட் ப்ரோ போடலாம்? ப்ரோ அது நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா OnePlusங்கிற பிராண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுவும் உங்களுக்கு ஒரு 5000 பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வேற வேணும் OnePlus வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த மை டிவிஸ்ங்கிற பிராண்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப காலத்துல இருந்து இருக்கு இப்ப மை டிவிஸ்லாம். இந்த பிராண்ட் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு 5 பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு கார்ப்ளே மட்டும் தான். இதுல ஆப்பிள் கார்ப்ளே வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 7000 அந்த ரேஞ்ச் வந்துரும். இது அதே பிராண்ட்ல மைட் யூஸ் பண்ணி கொடுத்துடலாம் 7000க்கு. இதெல்லாம் மினிமம் 10க்கு ஒரு 7 அந்த மாதிரி பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரிங்களா? பின்ன இது இப்போ வந்து 2K ட்ரெண்ட்ல ஒன்னு இருக்கு, 2K டைமண்ட் சொல்லி மோட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸே வந்து மோட்டு 7000 இருந்து அதுக்கு மேல இருந்து வேற ஒரு ரேட் வரும் ப்ரோ. அதெல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, டீடைல்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? இந்த ஒரு ரேட் வருது ப்ரோ. இப்போ ஒரு அப்டேஷன் கார்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க 316 சொல்லி மோட்டு இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அது பாத்துக்கோங்க. அதோட ஆண்ட்ராய்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இதான் ப்ரோ கோல்டு ஃபின்ஸ்ங்கிற பிராண்ட். இது ஜெர்மன் பிராண்ட். இது ஒரு நல்ல பிராண்ட் ப்ரோ. இது இதுல காட்டுறேன் பாருங்க. ஓகே ப்ரோ. ஆண்ட்ராய்டு வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? ஆண்ட்ராய்டு பிளஸ் 360 கேமரா வந்துரும் ப்ரோ. 360 கேமரா சொல்லி மட்டும் நான் சொல்லியிருப்பேன். அது 360 கேமரா என்ன எக்ஸ்பிளைன் பண்ற கேட்டுக்கோங்க ப்ரோ. 360 கேமராங்கிறது அது மட்டும் உங்களுக்கு 4 சைடு கேமரா கவர் 4 சைடு கேமரா போட்டு விட்டுரும் ப்ரோ. உங்களுக்கு ஃபுல் வியூ கவர் ஆயிரும். மேல டாப் வியூ வந்துரும். நீங்க இது கால்குலேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இல்ல. சரிங்களா? இதுல என்ன இதுல பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு சைடுல பல்ல கீழ வச்சு நம்ம இறங்கி பார்க்க வேண்டாம், நம்ம சிஸ்டம் எல்லாம் பாத்துக்கலாம். இப்ப சைடுல வந்து குழி இருக்கு, பெரிய வண்டிக்கெல்லாம் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கேப் இல்ல பாத்தீங்கன்னா நீங்க சிஸ்டே பாத்துருக்க எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ்ல போறோம் என்ன இதுல பாத்துக்கலாம் ப்ரோ. இதுல பின்ன இதுல பாத்துக்க மெயின் இது வந்து ஜெர்மன் பிராண்ட். வர டாப் அண்ட் மாடல் வண்டியில பாத்தீங்கன்னா 360 வந்து மட்டும் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பேஸ் மாடல் இருக்கிறவங்களுக்கு அந்த மட்டும் 360 கேமரா போடணும் சொல்லி மட்டும் ஒரு இதுல பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான பெஸ்ட் சஜஸ்டா நான் வந்து இந்த கோல்டு ஃபிட்சிங்கிற பிராண்ட் தான் சஜஸ்ட் பண்றேன் ப்ரோ. இது நல்லா இருக்கும் ப்ரோ இந்த பிராண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ்லயே வந்து மட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போயிடும் உங்களுக்கு. நீங்க ஷோரூம் உள்ள போய் பாத்தீங்கன்னா வந்து காஸ்ட் ரொம்ப அதிகம்
அதிகமா வருது. அதுக்கான சொல்யூஷன் தான் மட்டும் இந்த பிராண்ட் நாங்க சொல்லி போட்டிருக்கோம். சரிங்களா, இது ஒரு நல்ல பிராண்ட். ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ, இது ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ல என்னென்ன பிரைஸ் வருது, என்ன பிராண்ட்? ஸ்பீக்கர் தான் ஸ்டார்டிங் நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000. ஆனா இதுல என்னன்னா இது வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ரோ. 1000 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 1000 உங்களுக்கு கோஎக்ஸ்ல காம்பனன்ட் ஸ்பீக்கர் இருக்கு, கோஎக்ஸ்ல ஸ்பீக்கர் இருக்கு. இன்னும் ஒவ்வொரு பிராண்ட் வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி இதுல வந்து இப்ப பட்ஜெட் வைஸா என்ன பிராண்ட் பாப்பலாம் ப்ரோ? பட்ஜெட் வைஸா பாக்குற மாதிரி நம்ம மட்டும் ஒரு உதாரணத்துக்கு D-Trek இந்த பிராண்ட் இருக்கு வரும் ப்ரோ. இந்த D-Trekங்கிற பிராண்ட் பாத்துக்கலாம். அப்புறம் இந்த வேல்டெக் எல்லாமே 1 இயர் வாரண்டி இருக்கு ப்ரோ. இந்த பால்பட் உங்களுக்கே தெரியும் எப்படி ஒரு பிராண்ட்னு. பின்ன பைனியர், சோனி மியூசிக் சிஸ்டம் நீங்க போனாலே மேக்ஸிமம் பைனியர் சோனில தான் இது பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாத்தையோட எனக்கு மியூசிக் நல்லா எஃபெக்ட் எல்லாம் பர்ஃபெக்ட்டா கேட்கணும், நல்லா இது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஐடியா இருக்குன்றவங்களுக்கு நாக்மிச்சிங்கிற பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. நாக்மிச்சி இதுக்கப்புறம் இதுல எனக்கு ஒரு மிட் வேணுங்கிறவங்களுக்கு முஸ்லிமாங்கிற பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த நாக்மிச்சிங்கிற பிராண்ட் நீங்க சொல்லிருப்பேன் நானு. நாக்மிச்சிங்கிற பிராண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட் மெயினா. இதோட உங்களுக்கு இது வந்து நல்ல பிராண்ட், ஒரிஜினல் பிராண்ட் சொல்ற யார் சொல்ற கேட்டீங்கன்னா நீங்க இந்த QR பாத்தீங்களா, இந்த QR நீங்க ஸ்கேன் பண்ணாலே இதோட வெப்சைட்ல எல்லாமே வந்துடும். மெயின் இது ஆன்லைன்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சது ரேட் வைஸ்ல தெரிஞ்சிடும். நம்ம அந்த ரேட் எல்லாமே அதுல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, இதுல அதே மாதிரி தான் ப்ரோ. உங்களுக்கு வாரண்டி 1 இயர் கொடுத்துருவேன். நீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், நாய்ஸ் சில்னஸ்ல உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னீங்கன்னா நீங்க டேரக்டா நீங்க ஷாப்பில் விசிட் பண்ணீங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு வேற பிசி எடுத்து கொடுத்துருவேன். சரிங்களா, எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. சரிங்களா, இது வந்து மட்டும் நீங்க இது சிம்பிளா சொல்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ற மணிக்கு வருத்தான பிராண்ட் ப்ரோ இது. சரி ஓகே ப்ரோ, இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ராய்ட் சரி ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் ப்ரோ? நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கேமரா பாக்குறோம் ப்ரோ. கேமரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 வெரைட்டி இருக்கு. இந்த LED கேமரான்னு ஒரு டைப் இருக்கு, LED கேமரான்னு ஒன்று வரும், பின்ன HD கேமரா, பின்ன அல்ட்ரா ஃபிஷ் கேமரா இருக்கும், பின்ன HD கேமரா. உங்களுக்கு கேமராலே இது மாறும் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரால வந்து நல்ல குவாலிட்டி இருக்குல்ல, நல்ல இருக்குதுன்னா மூவிங் லைன் கேமரா சஜஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ HDல. சரிங்களா, இந்த மூவிங் லைன்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா இப்ப ரிவல்ஸ் நார்மலா நீங்க வந்து ரிவல்ஸ் கீழ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவல்ஸ் மட்டும் தான் காட்டும். இந்த கேமரால எப்படின்னா மூவிங் லைன் வந்துடும். மூவிங் லைன்னா நீங்க ஸ்டேரிங் லெஃப்ட் சைடு ஓடிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது எந்த அளவுக்கு ஓடிங்கிற அந்த உங்களுக்கு அந்த ஆங்கிள் திருப்பி காட்டிடும் ப்ரோ. சரிங்களா, அது இதுல இருந்து பெஸ்டா இருக்கும் இந்த கேமரா. இதுல என்ன மெயின் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் தான் ப்ரோ. பட்ஜெட் பாத்தீங்கன்னா LED கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஸ்டார்டிங் இருக்கு. 500 இருந்து இந்த HD சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 கூட எல்லாம் முடிச்சாலும் எல்லாம் வந்து மட்டும் 1 இயர் வாரண்டி. சரிங்களா, நம்ம கடையில பண்றது எது எல்லாமே 1 இயர் வாரண்டியில தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க அடுத்த இடம் போலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் போயிடலாம் ப்ரோ. ஹெட்லைட் பல்ப்ஸ் இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹெட்லைட் பல்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பத்த மாட்டேங்குது, வெளிச்சம் பத்த மாட்டேங்குதுங்கிற பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த LED பல்ப் சஜஸ்ட் பண்ணலாம் ப்ரோ. சரிங்களா, ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த கோல்டு ஃபிஷ் முன்னாடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த கோல்டு ஃபிஷ் பிராண்ட் ஜெர்மன்ட்னு அந்த பிராண்ட்ல வந்து இந்த LED பல்ப் இருக்கு. சரிங்களா, இது எப்படி 240 வாட்ஸ். பவர் நல்லா உங்களுக்கு எல்லாம் பிரைட் நல்லா இருக்கும். இது இல்ல இந்த பட்ஜெட் எனக்கு இந்த இதுல வேண்டாம், இதோட கம்மி வேணும், இந்த ஹைப்பர் லிங்க்னு ஒரு பிராண்ட் இருக்கு ப்ரோ. பின்ன D-Trek எல்லாமே இருக்கு. இந்த மெயின் வந்து மட்டும் இந்த கோல்டு ஃபிஷ் பாத்தீங்கன்னா 2 இயர் வாரண்டி, ஹைப்பர் லிங்க் பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி, D-Trek 1 இயர் வாரண்டி வந்துடும் ப்ரோ. நம்மள்ட்ட எல்லா பிராண்டும் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்ல உங்களுக்கு எனக்கு LED வேண்டாம், எனக்கு அதுல ஸ்பெண்ட் பண்ண ஐடியா இல்ல, எனக்கு மிஸ்ட்லயும் ஓட்டணும், மிஸ்ட்லி ஓட்டருக்கு எங்களுக்கு 3 கலர் வேணும்னா 3 கலர் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, இந்த ட்ரை கலர் உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நிறைய இன்ஸ்டாகிராம் மேல பாக்குறவங்க வீடியோ வந்திருக்கும், அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இதோட முடியல, இன்னும் வந்து சப் எல்லாம் இருக்கு. சப் பாத்தீங்கன்னா அண்டர் சீட் சப் இருக்கு, பின்ன ஆம்பிளிஃபையர் சப் தனியா போட்டுக்கலாம். இம்பிள்டு சப்லோ அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கு இம்பிள்டு சப் கொடுத்துடலாம் ப்ரோ. சின்ன வண்டிக்குலாம் பாத்தீங்கன்னா பேஸ் தான் பக்காவா இருக்கும் அதெல்லாம் போட்டீங்கன்னா. பின்ன அதுக்கப்புறம் இது அண்டர் சீட் சப்புங்கிற பாத்தீங்கன்னா இப்ப பின்னாடி சப் வைக்கிறவங்களுக்கு ஸ்பேஸ் முடங்குதுங்கிறவங்களுக்கு சீட்டு கையில வச்சுக்கலாம். அண்டர் சீட் சப் பாத்தீங்கன்னா சப் பாத்தீங்கன்னா நம்ம அண்டர் சீட் சப்ல இருந்து நம்ம பாக்ஸ் அடிச்சு வைக்கிற இந்த ஆம்பிளிஃபை தனியா வைக்கிற சப்பும் இருக்கு ப்ரோ. பின்ன பாத்தீங்கன்னா இம்பிள்டு சப் இருக்கு. இம்பிள்டு சப் எதுக்கு போட வச்சு சின்ன வண்டிகளுக்கு இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போறவங்களுக்கு பேஸ் மட்டும் போதும், இம்பிள்டு சப் கொடுத்துடலாம் ப்ரோ. இது அண்டர் சீட் சப் இருக்கு. அண்டர் சீட் சப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 பிராண்ட் இருக்கு. அதுல வந்து நான் சஜஸ்ட் அண்டர் சீட் சப் மெட்டல் சஜஸ்ட் பண்ணுவேன். வுட் வந்து மட்டும் அவ்வளோக்கா குவாலிட்டி இருக்காது ப்ரோ, அது ஓப்பனா சொல்லிடுறேன். நீங்க அண்டர் சீட் சப் மெட்டல்ல போயிட்டீங்கன்னா இந்த ஸ்பைடருங்கிற பிராண்ட்ல உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் அடிச்சாலே வரும் என்ன ரேட்னு. ரேட்லாம் பாத்தீங்கன்னா அது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்துடலாம். பின் இன்னொரு பிராண்ட் வேர்ல்டெக் பிராண்ட் இருக்கு, 10 இன்ச்ல மெட்டல் சப் வரும், அது பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. பின்ன பைனியர் JBL வேர்ல்டெக் இந்த இம்பர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெட்சோனிக் ஆட்டோ கேப் மோனோ பிளாச்சிங் மேல எல்லா பிராண்ட் சப்பும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அடுத்து என்ன சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர். இந்த ஸ்பாய்லர் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் சிவிக், ஹோண்டா சிட்டி, எஸ்டீம் இது மாதிரி சடன் டைப் வண்டி எல்லாத்துக்கும் இந்த ஸ்பாய்லர் போடுவாங்க ப்ரோ. இதுல இருந்து உங்களுக்கு சடன் டைப் இல்லாம உங்களுக்கு இந்த போலோ ஸ்விஃப்ட் அந்த வண்டிகள் டிக்கில வண்டி வந்து பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த ஸ்பாய்லர் போட்டுக்கலாம். அதாவது இது ஜென்ட்ரி ஸ்விஃப்ட்டுக்கு மட்டும் தான் சூட் ஆகும் ப்ரோ. சரிங்களா, இல்ல இதே மாதிரி வேணும் அப்படின்னா வேற ஸ்பாய்லர்ல இருக்கு, அதுல வந்து மட்டும் அவங்க வெஹிக்கிள்ஸ் தகுந்த மாதிரி நான் ஸ்பாய்லர் கட்டிடுறோம் ப்ரோ.
அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியிலே வந்து மட்டும் லுக் வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் லிப்பு, பம்பர் லிப்பு, பின்னாடி டிஃப்யூசர், இதெல்லாம் வந்து ஒரிஜினாலிட்டி வண்டி ஒரிஜினல் பாடி கிட்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பின்னாடி பேட்மேன் ஸ்பாய்லரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இதில் வந்து மட்டும் அவங்க வந்து ஒரிஜினாலிட்டி எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண ஐடியா இல்லை, வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், லுக் எனக்கு அந்த லுக் வேணும்னாங்களா இதெல்லாம் போய்க்கலாம் ப்ரோ. நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அது கிறிஸ்மஸ் அதுமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஐட்டமும் சேர்த்து உங்களுக்கு 8,000 நான் பண்ணித்தரேன் ப்ரோ. இதே பார்த்து OnePlus செட்டு, H7 கேமரா, HD கேமரா சரிங்களா. உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் சார்ஜர், 1 இயர் வாரண்டியோட வந்துருக்கு சார்ஜர் சரிங்களா. பிராண்டட்ல கோத்ரேஜ் பர்ஃபியூம், டீட்ரெக் ஸ்பீக்கர், 6 inch ஸ்பீக்கர், இதெல்லாம் சேர்த்து உங்க நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு 8,000 பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. அதுவும் இல்லாமல் இன்னொன்று இருக்கு ப்ரோ. நம்ம பட்ஜெட் இல்லை இந்த நெக்ஸ்ட் மந்த் எண்ட்ல சேலரி வரும், அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மாதிரி பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா பஜாஜ் EMI பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், கார்டு ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ காட்டுறது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டி டைப் ப்ரோ. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில வர ஒரிஜினல் டைப் ஸ்பாய்லர் இருக்கு. அது எப்படி 2 டைப்ல இருக்கு, பெயிண்டிங் இருக்கு, வித்தவுட் பெயிண்டிங் இருக்கு. வண்டி ஃபுல் பெயிண்டிங் பண்றேன் அப்படிங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, உங்களுக்கு பெயிண்டிங் ஸ்பாய்லர் போயிடலாம். இல்ல வண்டி புதுசுங்க, இப்போ வண்டி இதுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு ஐடியா இல்ல, பெயிண்டிங்கோட இருந்தா கொடுங்கன்னா அதுக்கான ஸ்பாய்லர் இருக்கு, அதுவும் மாற்றி பண்ணி கொடுத்துறோம் நம்ம. பின்ன அதுக்கு அடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த மேட்டு இல்லை 70 மேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்ன ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர்லாம் ரெடிமேடும் இருக்குது, ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸ்டிச்சிங்லாம் நீங்கள் நம்மளோட ஃபினிஷிங்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியாவுக்குள்ள வந்து வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் பண்ண எல்லா வீடியோ நம்ம என்ன ஒர்க் பண்ணி எல்லா வீடியோவும் நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு நம்ம ஒர்க்கோட இது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு காருக்கு தேவையான சின்ன அக்சரிஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஒரு உதாரணம் சொல்றேன் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா நெக் பில்லோ வந்து மட்டும் நெக் பில்லோ இருக்கு. பின்ன இந்த பாசி விட்டு தெரியுமில்ல, வண்டியில டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பாசி பில்லோ. பின்ன அதெல்லாம் சின்ன பர்ஃப்யூம் வண்டி தேவை, பர்ஃப்யூம்ஸ், ஆரன்ஸு. பின்ன பார்த்தீங்கன்னா இந்த நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த ட்ரை கலர் ஃபாக்லாம்பு. அது ஃபாக்லாம் விரும்பாதவங்க பார்த்தீங்கன்னா பம்பர்ல வச்சுக்கலாம் இந்த லென்ஸ் சரிங்களா. இந்த பம்பர்லக்கு இது இருக்கு. பின்ன DLR இந்த BMW பெஞ்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா ஒரு மேலே ஒரு லைட்டு, அந்த மாதிரி லைட்டு DLR லைட்டு இது கொடுத்துடலாம் ப்ரோ. பின்ன ஆம்பிஷன் லைட்டு ப்ரோ. இப்போ ஒரு கார் லவராக இருக்கவங்களாம் வந்து மட்டும் மேக்ஸிமம் விரும்புவாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிஷன் லைட்டு உள்ள நீங்கள் மியூசிக் தந்துமே உள்ள வந்து டேஷ்போர்டில் போகிற மாதிரி டைப் இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிஷன் லைட்டு. பின்ன அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மெயின் வண்டிக்கு சஸ்பென்ஷன் சீக்கிரம் போகுது, நாய்ஸ் அடிக்குது, வண்டி ஹைட் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கு ப்ரோ. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோஜருங்கிறது இது பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்டியில் வந்துடும் ப்ரோ. 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்க ரோகரு. இதே டாப் பிராண்டு ப்ரோ. இது உங்களுக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணல என்ன ரேட்டு என்ன இதில் டீசல்லே வந்துடும். 5 இயர் வாரண்டியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் உங்க நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு ப்ரோ. வேண்டியவங்க வந்து மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம. ஓகே ப்ரோ, உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் வேணும், உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு நீங்க ஒன்று நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றோம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்க எதில் வேணுமோ நீங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நாங்கள் நல்லா கொடுப்போம் ப்ரோ. பின்ன இன்னொன்று ப்ரோ, நீங்க வந்து மட்டும் இங்கே ஸ்டே பண்ணி நீங்க ஒர்க் பண்றோம்னா பண்ணிக்கலாம். நம்ம அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒர்க் A to Z எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. காருக்கு வேண்டியது உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு விவரங்கள் சொல்றேன் சரிங்களா. ப்ரோ நம்ம ஷாப் லொகேஷன் கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கரும்பு கடை, கோயம்புத்தூர் கரும்பு கடை. அதான் சொல்றேன் உங்களுக்கு லொகேஷன். நீங்க டிரைவ் ஸ்டைல் நீ அடிச்சாலே லொகேஷன்ல வந்துடும், மேப்ல வந்துடும். இந்த கேரளால இருந்து வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா உக்கடம் போற வழியில பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வரவங்களுக்கு உக்கடம் போற வழியில ஒரு முன்னாடியே கரும்பு கடை ஸ்டாப்ல இருக்கும். நீங்க இதே வந்து நம்ம கோயம்புத்தூர் வரீங்க அப்படின்னீங்கன்னா பொள்ளாச்சிபுரம் ரூட்ல லொகேஷன் அடிச்சீங்கன்னா பொள்ளாச்சிபுரம் ரூட்ல மெயின் ரோட்ல இருந்துன்னா போற வழியில கரும்பு கடைங்கிற பிளேஸ்ல லொகேஷன் இருக்கு. நம்ம லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க பாலக்காட்டுல இருந்து வர ரூட்ல பாத்தீங்கன்னா நம்ம கரும்பு கடைங்கிற இடத்துல இருக்கு, கோயம்புத்தூர் கரும்பு கடை. பின்ன அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அவ்வளோ டவுட் அப்படின்னீங்கன்னா நீங்க கூகுள் மேப்ல போய் கோயம்புத்தூர் டிரைவ்ஷன் அடிச்சனாலே நம்ம கடை லொகேஷன் காட்டிடும் ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. நம்ம கடையில் என்ன பொருள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்ம EMI நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. EMI பண்ணிக்கலாம். நீங்க EMI இல்லாதவங்க கார்டு போறவங்க கார்டும் போட்டுக்கலாம் ப்ரோ.